தமிழக்கிழமை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் ஒரு பக்கம் எல்லாருக்கும் நிதி சார்ந்த ஒரு அறிவு வளரணும் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் சில பேர் நிதி சார்ந்த அறிவை யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை மிஸ்லீட் பண்ணுறாங்க, தவறான அறிவுரைகளை வழங்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். முக்கியமாக அந்த வீடியோவில் என்ன பேசுனது அப்படின்னா, ஒரு தனிநபர் ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலும் வேலையும் மட்டும் உங்களுக்கு பத்தாது. நீங்கள் இன்னொரு சைட் பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம், அல்லது சைடு இன்கம் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நல்ல விஷயந்தான், அதில் தவறும் கிடையாது. ஆனால் அந்த சைடு இன்கம் அப்படின்னு சில விஷயங்களை லிஸ்ட் போடுறாங்க இல்லையா, அது எல்லாமே ரொம்ப சிக்கலான விஷயங்களாக இருக்குது. அதில் போய் நம்ம மக்கள் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நம்ம தமிழக சேனலில் இப்போ நம்ம போட போகிறோம், பேச போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் இனிமே தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வரும். எங்கே நம் மக்களுக்கு ஒரு மிஸ்லீடிங் நடந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதுக்கான பதிலை சொல்லுவோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் ஆர்எக்ஸ்டியின் ஃபவுண்டர் திரு பாலாசிங் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். நான் பார்த்தேன். அதில் முதல்ல சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாசிவ் இன்கம் வேணும்னா உங்ககிட்ட ஒரு பைக் இருந்தால் போதும், உங்களால் சம்பாதிக்க முடியும்னு சொன்னாங்க. நான் யோசித்தேன், பைக்குனா ஒரு வேளை இந்த பைக் டாக்ஸி அந்த மாதிரி சொல்லுவாங்க போல இருக்குது, நிறைய பேர் பண்ணுறது தானே. ஆனால் வித்தியாசமாக ஒரு ஒன்று உருட்டினாங்க. என்னென்னா, உங்கள் பைக்கை உங்களுக்கு அவசியப்படாத நாட்களில் வேற ஒருத்தருக்கு வாடகை கொடுத்து நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு பைக் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பைக்கை வாடகைக்கு விடுங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு அது எப்படி ஒரு ஃபினான்ஷியல் நிதி ஆலோசகராக நீங்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஸோ இதில் பல லேயர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸியே இங்கே பிரச்சனைக்குள்ளாகுது. அங்கே ஆட்டோக்காரங்க நிறுத்திட்டு உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி கூட. ஆமாம், நீங்கள் எல்லோ போர்டு போட்டு தான் ஓட்டணும், நீங்கள் ஒயிட் போர்டு போட்டு ஓட்டக்கூடாது. ஏன்னா டாக்ஸ்லாம் ஒயிட் போர்டுக்கு போட்டு ஓட்டுறவங்க கொடுக்குறது. தேர்ட் பார்ட்டி டாக்ஸ் ஆக்சிடென்ட் ஆனால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. ப்ளஸ் நீங்கள் எந்த ஒரு ராடாருக்கு கீழே வரமாட்டீங்க. ஆமாம், நாளைக்கு ஒரு குற்றச்செயல் நடந்துடுச்சுன்னா நீங்கள் யாரை போய் கை காட்டுவீங்க? ஆமாம். ஸோ அது தனிநபர் குற்றமாக தான் எடுக்கப்படுமே தவிர ஒரு அமைப்புக்குள்ளே இருந்து நடந்த குற்றமாக வர முடியாது, அதை கண்காணிக்கவும் முடியாது. ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்கும்போது நம்ம பைக் டாக்ஸி கொடுக்கலாமா அப்படிங்கும்போது நமக்கு இது எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, அந்த பூம் கார் மாதிரியான ஒரு தளத்தில் பார்த்தீங்கன்னா கார் ரெண்டல் கொடுப்பாங்க. ஆமா, அதுவும் ஒயிட் போர்டு தான் கொடுப்பாங்க. அதுவும் சரியான செயல்பாடான்னு தெரியல, பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் காருக்கும் பைக்குக்கும் அடிப்படையில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் அப்படிங்கிறது இப்போவுமே இந்திய சமூகத்தில் ஒரு சொகுசு வாகனம் தான். அதை நம்ம ஊருக்கு போகும்போது எடுப்போம், இல்லைனா எங்கேயாவது அலுவலகம் போகும்போது எடுப்போம். நம்ம எப்போ எடுக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆமா, அவசரத்துக்கு எடுக்க மாட்டோம். ஆனால் பைக் அப்படிங்கிறது அப்படி கிடையாது, நம்ம அவசரத்துக்கு எடுப்போம். ஸோ அந்த கான்செப்ட் அவங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க சும்மா இருக்கிறதுக்கு வாடகை கூடலாமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி வந்துருச்சு. ஒரு சம்பளங்கிறது பத்த போறது இல்லை, எப்படியாவது பணம் உள்ள வரணும். ஸோ எதை தின்னா பித்தம் தெளிங்க அப்படிங்கிற போது கையில் இருக்கிறதெல்லாம் நம்ம வாடகை கூடலாம். அவங்க ஏதோ ரேடியோலாம் கூட வாடகை கூடலாம்ங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. நான் கவனிச்சது சரியாக தெரியல. முன் காலத்தில் சொல்லுவாங்களே, வாட்சை அடமானம் வச்சு காசு வாங்கினேன், ரேடியோ அடமானம் வச்சு காசு வாங்கினேன், பாத்திரங்களுக்கு அடமானம் வச்சு காசு வாங்கினேன். அந்த மாதிரி இவங்க அடமானம் வைக்காதீங்க, வாடகைக்கு விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டல் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் மனசுல வருது வீடு கடை அதுதான் வாடகைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அப்படி இல்ல, நிறைய பொருட்களை நம்மளால வாடகைக்கு விட முடியும். அவங்க கூட தானே ஒரு நிதி ஆலோசகராக தான் வெளிப்படுத்திக்கிறாங்க. அதுவுமே பெரிய அதிர்ச்சி தான். அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. எதையாவது எடுத்துட்டு போய் எனக்கு காசை கொடுங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இப்ப நாடு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்துல அவங்க பைக் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. நமக்கு எப்போ பைக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியாது, கார் மாதிரி கணிக்க முடியாது. நீங்க அப்படியே நீங்க ரெண்ட்டுக்கு விட்டாலும் அவங்க போட்ட கணக்கு வடி பார்த்தீங்கன்னா அவங்க வர்ற அமௌண்ட்டை மட்டும் தான் பேசுறாங்க. ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு உழைப்பு இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு தேய்மானம் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, அப்புறம் ஆக்சிடென்டான என்ன சிக்கல் அப்படி இருக்கு. இப்படி பல கோணங்கள்ல தான் நம்ம ஒரு தொழில் அணுக வேண்டியது. அதை தாண்டி நம்ம அந்த பைக்கை வாடகைக்கு விடுறதுக்கு இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தா கூட அந்த பிளாட்ஃபார்முக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. எல்லாம் சேர்த்து கடைசியில் போனால் நம்ம கை காசை போட்டு தான் வண்டிக்கு. மிக முக்கியமாக எனக்கெல்லாம் நான் பைக் வச்சிருக்கும் போது அந்த பைக் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொடுக்க மாட்டேன். பர்சனலான ஒரு பாண்டிங் இருக்கும். அதனால நம்ம இந்த பைக்கை ரெண்ட்டுக்கு விடுறதுலாம் சரியான ஒரு தொழில் மாடல் கிடையாது அப்படிங்கிறது தான். மேபி வரலாம், அப்படியான ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, எதையாவது விட்டு பொழைக்கணும் அப்படின்னா அப்படி வரலாம். பட் இன்றைய சூழ்நிலையில் இதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். அவங்க சொன்னதை பார்த்தா எனக்கே 10 பைக்கை வாங்கி வாடகை கூடலான்னு தான் தோணுச்சு. பட் அது ஆட்டோ வாடகை கூடுவாங்க, அந்த மாதிரி மேபி அதே கான்செப்ட் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நீங்கள் சொன்னீங்க இந்த ஜூம் கார் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஓன் போர்டு காரை வாடகைக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம நமக்கு அன்றைக்கி வண்டி தேவை இருக்குன்னா நம்ம அந்த வண்டியை நமக்கு யூசேஜுக்கு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் முடியும். ஆனால் பெரிய சிக்கல் என்னென்னா, நான் எனக்கு பர்சனலாக நிறைய பேர் தெரியும்,
நான் அந்த இண்டஸ்ட்ரி அந்த கிட்டத்தட்ட அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கிறதால எனக்கு நிறைய பேரை தெரியும். அந்த வண்டி எடுத்துகிட்டு போன ஒரு அந்த கஸ்டமரால் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நிறுவனம், அந்த ஜூம் காருங்கிற நிறுவனம் வந்து அதுக்கான எல்லா பிரச்சனையும் ஏற்றுக்கிட்டு லீகல் ப்ரொசீஜர்லாம் முடித்து உங்கள் வண்டியை ரெடி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட். ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு கார் கூட அந்த நிறுவனத்தின் முயற்சியால் சரியாகி வெளியில் வந்ததே கிடையாது. அப்படி ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இன்னைக்கும் ஒர்க் ஷாப்பில் சும்மா தூங்கிட்டு இருக்குது, வருடக்கணக்காக தூங்கிட்டு இருக்குது. கேட்டால் இன்னும் லீகல் ப்ரொசீடிங் போயிட்டு இருக்குது, எங்களுக்கு இன்னும் அப்ரூவ் வரல அப்படின்னு சொல்லி வருடக்கணக்காக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது நான் சொல்றது காருக்கு. இந்த கார்களை வாங்கின இதனால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய ரைட்டப்ஸ் எல்லாம் லிங்க்டின் போன்ற தளங்களில் வந்து ஏக்கச்சக்கமாக இருக்கு. அப்போது ஒரு கார், அதுவும் நமக்கான சொகுசாக வாங்கி வைக்கும்போதே இவ்வளோ பிரச்சனைனா, உங்கள் அத்தியாவசிய தேவைக்கு வாங்கியிருக்கிற பைக்கை இன்னொருத்தருக்கு வாடகை விட்டிங்கன்னா உங்கள் நிம்மதி போயிருங்கய்யா. பார்த்து இல்லை, ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு 10 வண்டி வாங்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. 10 மாடு வாங்கி விட்டு அது உங்களுக்கு அதிகமாக வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கணக்கில் தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம வந்து இன்னும் அந்த அளவுக்கு வரலை, நம்ம நிலைமை வந்து அந்த அளவுக்கு வரலை. அப்படிங்கிற சாத்தியங்கள் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா பைக் டாக்ஸிக்கே இங்கே ரெகுலேஷன் கிடையாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பைக் டாக்ஸி வேறு வழி இல்லாமல் ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநர்களை வந்து ரோட்டில் நிப்பாட்டி விட்டு சண்டை போடுற கதைகள்லாம் நடக்குது. அது பைக்கில் நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, வாங்குறது ரொம்ப ஈஸி. 1 லட்சங்கிறது இப்போ எல்லாருக்கும் எளிமையாக போயிடுச்சு. ஆமாம், அது எதுக்கு உங்ககிட்ட வந்து அவன் வாடகைக்கு எடுத்து உங்கள் கையில் வந்து ஒரு பாதி பணத்தை அவன் ஷேர் பண்ணிக்கணும். இது ஆட்டோ அப்படின்னா கூட 3-4 லட்சம் அப்படிங்கும்போது அது வந்து வாங்குறக்கூடிய சக்திக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பைக்லாம் எளிமையாக வாங்க வேண்டிய பொருள். ஸோ 10 பைக்கை வாங்கிட்டு உட்காந்துட்டு நீங்கள் ஷோகேஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது பைக்கு ஏன் நான் ஒருத்தர் போய் வாடகை வாங்கணும். எனக்கு வண்டி தேவைன்னா இப்போல்லாம் எல்லா வீட்லேயும் 2 வண்டி, 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு பைக் வச்சிருக்காரு, ஒய்ஃப் ஒரு பைக் வச்சிருக்காங்க. அப்போ பைக் யாருக்கு தேவைப்படும்? கஸ்டமரே இல்லாமல் தொழிலுக்குள்ள தான் இவங்க போக சொல்கிறாங்க. அப்படிதான் நான் நினச்சிக்கிறேன். சரி, ஓகே. அடுத்ததா ரொம்ப சூப்பரான நம்ம தொழில், அதாவது நம்மளுடைய பேசிவ் இன்கம்காக நம்ம உருவாக்கி வச்சுருக்க இந்த தமிழ் எக்கனாமிக் சேனல் மாதிரியான சோஷியல் மீடியா நெட்வொர்க் எல்லாரும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஆரம்பிக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு இன்கம் வரும்னு சொல்கிறாங்க. வருமா? இல்லை, நமக்கு வாடகையே கொடுக்க முடியல, அப்புறம் எப்படி இன்கம் வரும்? மேபி வர்ற அபரிமிதமான திறமை இருக்கு அப்படின்னா வரும். நமக்கு அந்த மாதிரி திறமை இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துட்டு வரும். ஆனால் அப்படி பண்ணுறவங்க சில பேர் விதிவிலக்குகள் இருக்கலாம். அது வந்து விதியாக நம்ம கொண்டு வந்துட முடியாதுங்கிற வகையில் வேணால் இதை வந்து நம்ம வகைப்படுத்தலாம். அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமான பிஸ்னஸாக செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம், இதில் நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு 2019 யூடியூப்பில் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பல்வேறு விஷயங்களும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். இன்னமும் நான் 10 பைசா கூட யூடியூப் மூலமாக 10 பைசா கூட சம்பாதிச்சதில்லை. எனக்கு இதை பிடிக்குங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஏன் நான் சம்பாதிக்கலை அப்படின்னா, இதை நான் முழு நேரமாக முதல்ல செய்யலை. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க. உங்களுக்கு 1 லட்சம் ரூபா யூடியூப் கொடுக்க வேண்டியது கொடுக்குற அன்னைக்கு பார்த்து உங்கள் யூடியூப் சேனல் பிளாக் ஆகிடுச்சு. ஆமாம், சிக்கல்லாம் இருக்குது. ஆமாம், அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல அதை ஃபுல் டைமாக செய்யணும். அதை ஃபுல் டைம் வேலையாக செய்யணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வேணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு க்ரியேட் பண்ணணும், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை வாங்கணும். டெடிக்கேட்டாக அந்த வேலையை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சால் கண்டிப்பாக யூடியூப்லேருந்தும் இன்ஸ்டாகிராம்லேருந்தும் நமக்கு பணம் வரும். ஆனால் இந்த செகண்ட் பிஸ்னஸ் சைடு இன்கம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள இந்த யூடியூபோ இந்த இன்ஸ்டாகிராமோ வராது. அதாவது நீங்கள் அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீடியோ ஆரம்பிக்கும் போது பேசிவ் இன்கம்னு சொன்னாங்க. அந்த பேசிவ் இன்கம் வரைமுறைக்குள்ள இது வந்து வராது. இதில் உழைப்பு வந்து தேவைப்படும். உழைப்பு முழு நேரமாக செஞ்சால் மட்டும்தான் இதில் ஒரு இன்கம் வரும். கண்டிப்பாக நல்ல துறை. சமூக வலைத்தளத்தில் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆட்சியே பிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆட்சியே பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து நல்ல துறை தான். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு விட்டால் நீங்கள் பெரிய ஒரு பணம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது வடிகட்டிய பொய். அப்படிதான் நல்லா சொல்ல முடியும். பாதிக்கப்பட்டவர் அடிப்படையில் சொல்லிட்டு ஓகே, பாதிக்கப்பட்டவர் சொல்கிற கேளுங்க, கேட்காததும் உங்கள் இஷ்டம். பட் அதுக்காக நீங்கள் சொல்கிறத பார்த்துட்டு யாரும் தொடங்காமல் இருக்கக்கூடாது. அது நான் சொல்லவே வரல. எல்லாரும் செய்யலாம். ஆனால் இதை மட்டுமே நம்பி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் பண்ண முடியாது. அதில் சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. 100 பேர் தொடங்கினாங்க அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் தான் வந்து லாங் டைமில் சக்சீட் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் இந்த துறையில். அதுக்கெல்லாம் நிறைய எளிமையாக தொடங்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எதுவுமே எளிமையாக தொடங்க முடியும் அப்படின்னா அதை பயணிக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படிங்கிற அளவில் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம்.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்ததாக அவங்க சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் ரெடி பண்ண தெரியுமா, அல்லது வேறு ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ண தெரியுமா, அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் அதெல்லாம் அப்லோட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணால் பெய்டு பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கு அதை சொல்லும்போதே என்னடா பாட்டி காலத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா அப்படித்தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, இப்போவும் வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து விற்கிறவங்க இருக்காங்க. அந்த டெம்ப்ளேட் எப்படி விற்பாங்க அப்படின்னா, நான் வந்து ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வச்சிருக்கிறேன், டேட்டா பேஸ் வச்சிருக்கிறேன், அப்புறம் மற்ற டெம்ப்ளேட்லாம் வச்சிருக்கேன், சர்டிஃபிகேட்லாம் பல சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான டெம்ப்ளேட்டை வந்து 199 ரூபா 499 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி விற்பாங்க. ஓ, அவ்வளோதான். அது ஒரு வர்த்தே அவ்வளோதான். இதை வந்து அதிகமாக பணம் கொடுத்து வாங்குறது நான் பார்த்தது இல்லை. நானும் பணம் அதிகமாக கொடுத்து வாங்க மாட்டேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து ஏஐல வந்துருச்சு. அதுதான் அதில் போய் நான் கேட்டேன்னா அதுவே எனக்கு சொல்லிட போகுது. இதுக்கு ஒரு நிலையான மார்க்கெட் கிடையாது. இப்போது ChatGPTல பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறீங்கன்னா சும்மா உங்களுடைய பயோடேட்டாவை என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ அதெல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ChatGPTல ஒரு வேர்ட் ஃபார்மில் நான் அப்லோட் பண்ணி இதை வந்து நீங்கள் எந்த கம்பெனிக்காக இந்த ரெஸ்யூம் அனுப்ப போகிறீங்களோ இதை வந்து விவோஸ் வந்து இதை ஒரு எஜுகேஷனாக கூட வச்சுக்கலாம். நான் சொல்கிறத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டிசிஎஸ் மாதிரியான ஒரு ஐடி கம்பெனிக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வேலைக்காக நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னா அந்த அந்த நௌக்கரியிலையோ இல்லை லிங்க்டின்லையோ இருக்கக்கூடிய அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி அதில் போட்டு இந்த ரெஸ்யூமை இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்றாப்புல மாற்றி கொடுன்னு சொன்னால் அதை அப்படியே சூப்பராக எடுத்து கொடுத்துரும். நீங்கள் அப்படி தான் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தோணுது. அவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க. எடிட்டர் கட் பண்ணிடுப்பா. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உலகம் அவ்வளோ வேகமாக வந்துடுச்சு. நமக்கு என்ன வேணும், எந்த மாடலில் வேணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட வெப்சைட் எப்படி இருக்குமோ அப்படி உங்கள் ரெஸ்யூமை ChatGPTயால் ரெடி பண்ணி தர முடியும். நீங்கள் இப்போ அமேசானுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா அமேசானோட வெப்சைட் இருக்கிற மாதிரி உங்கள் ரெஸ்யூமை அதை ரெடி பண்ணி தரும். ஸோ இவ்வளோ அட்வான்ஸாக வந்துச்சு. இது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி தரும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி தரும். இவ்வளோ இருக்கும்போது பாட்டி வைத்தியம் மாதிரி பாட்டி காலத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ரெஸ்யூம் டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணுங்க சம்பாதிக்கலாங்கிறீங்க. அது கூட 499 199 தான் வாங்குறாங்களாம். அப்போது இது எவ்வளோ ஒரு அவுடேட்டடான ஒரு விஷயம். சில பேருக்கு அது புதுமையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நிறைய லைக்ஸ் நிறைய வியூஸ் வந்து அந்த வீடியோக்கு போகுது. டைப் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகி நீங்கள் லட்சாதிபதி ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் வந்திருக்கு, அதனால நீங்கள் பெருசாக வளர்ந்துட்டீங்க அப்படின்னா எங்கள் வீடியோவில் கண்டிப்பாக நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே. நமக்கு சில விதைகள் தெரியும். அதை டெம்ப்ளேட்டாக மாற்றி சம்பாதிக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களே எங்களோட கருத்துக்களை திருத்திக்கலாம். ஓகே, இது அந்த வீடியோவில் இருந்த சில சிக்கல்கள் நாங்கள் பேசணும். இப்போது நான் உங்ககிட்ட டேரெக்டாக கேட்குறேன். இதெல்லாம் அவங்க பேசின விஷயங்கள் இருக்கிற சிக்கல்கள் பேசிட்டோம் இல்லையா? இதை தவிர்த்து சைடு இன்கம், எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னா இங்கே என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, அந்த வீடியோலேயே வந்து அவங்க வந்து ஷேரோட டிவிடெண்ட்லாம் கூட பற்றி பேசினாங்க. ஸோ அது ஒரு அருமையான ஒரு விஷயம் தான். பேசிவ் இன்கமாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முதலீடு வேணும். ஆமாம், முதலீடு வேணும், கார்பஸ் வேணும். பணம் தான் பணத்தை சம்பாதிக்கும். நீங்கள் வந்து பேசிவ் இன்கம் அப்படிங்கிறத வந்து அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர நான் சும்மா இருப்பேன் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால ரெண்டல் இன்கம் தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் வந்து வீடு வாங்க முடியாதவர்கள் பைக் வாங்குங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னு வேணால் புரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டல் இன்கம்னா எப்படி வரும்? நீங்கள் ஒரு அசட்டை கிரியேட் பண்ண தான் வரும், ஒரு சொத்து வாங்கினா தான் வரும். அதே கான்செப்ட் தான். பணம் இருந்தால் தான் உங்களால் பேசிவ் இன்கம் சம்பாதிக்க முடியும். அவங்க மற்ற விஷயம்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த டெம்ப்ளேட்லாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ பேசிவ் இன்கம். அதுக்கு ஒரு உழைப்பு தேவை. அதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். அதை நீங்கள் ஆக்டிவாக பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். பண்ணவே முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் அது பாட்டி காலத்து வைத்தியம் அதெல்லாம் யார் பண்ண போறீங்கன்னு கேட்குறீங்க. இப்போ நானே பார்த்துருக்கேன், நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு உள்ள போகிற உழைப்பு இருக்குல்ல, உழைப்பு மட்டும் இல்லை, அந்த பக்கம் இருக்கவங்கள கொஞ்சம் டிசீவ் பண்ணணும், ஏமாத்தியும் கொடுக்க வேண்டிய செயல்கள்லாம் செய்யணும். ஸோ அது வந்து பேசிவ் இன்கமே கிடையாது. ஸோ பேசிவ் இன்கம் அப்படிங்கிறதையும் செகண்ட் இன்கம் அப்படிங்கிறதையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். ஓகே, பேசிவ் இன்கம்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பணம் கொட்டிக்கிட்டே இருக்கணும், இதுதான் பேசிவ் இன்கம். ஆனால் ரெண்டாவது இன்கம் அப்படிங்கும்போது அதில் உங்களோட முழு உழைப்பு, முழு சிந்தனை எல்லாமே வேணும். இப்போ நாங்கள் அறிவுரைப்படுத்துறது, அதாவது பேசிவ் இன்கம் வந்து நமக்கு எப்போ தேவை அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நிலையான வருமானம் வரல அப்போ தேவை, இல்லை இப்போ குறைவான வருமானம் வருது, அதை சரி செய்வதற்கு தான் பேசிவ் இன்கம் தேவை. ஸோ அதை நம்ம தனி டாப்பிக்காக கூட வச்சுக்கலாம், இன்னொரு நாள் கூட பார்க்கலாம். ஆனால் நாங்கள் வந்து ஆலோசனை வழங்கும் போது அறிவுரையாக சொல்கிறது என்னென்னா, ரெண்டாவது இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுங்கள். அது வந்து பேசிவாக நாங்கள் சொல்லலை. உங்களுடைய உழைப்பை போடுங்க, உங்களுடைய நாலேஜை போடுங்க, உங்களுடைய நெட்வொர்க்கை போடுங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா சாட்டர்டே சண்டே சும்மா இருந்தீங்க, வீட்டில் இருந்து பிரியாணி சாப்பிட்டு தூங்காதீங்க. பக்கத்தில் போய் ஏதாவது எக்ஸிபிஷன் நடந்தால் அதை போய் சுற்றி போய் பாருங்கள். ஒரு அசோசியேஷனில் நெட்வொர்க்கிங் நடந்தால் அங்கே போய் பாருங்கள். சாட்டர்டே சண்டேவை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் இங்கே பணம் தேவைப்படுது. அந்த பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையோருக்கு சேலரியிலேருந்து தான் வரும். நான் சேலரி வாங்குறவங்கலாம் பயத்தில் தான் இருக்காங்க, என் வேலை எப்போ போயிடுமோ அப்படின்னு பயத்தில் இருக்காங்க. சம்பளம் வாங்கினா
ஆனாலுமே அது வந்து நாளைக்கு எனக்கு பத்துமா பத்தாதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க. இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாவது இன்கம் வேணும். அது பேசிவ் இன்கம் கிடையாது. உழைப்பின் மூலமாக அந்த ரெண்டாவது ஸ்ட்ரீமிங் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கார்பேஸே இல்லாமல் பணமே இல்லாமல் நீங்கள் இதை கொண்டு வந்துடலாம். பேசிவ் இன்கம்க்கு தான் உங்களுக்கு பணம் தேவை. ஆனால் ரெண்டாவது இன்கம்க்கு வந்து உங்களுக்கு பணம் தேவையில்லை. உங்கள் நாலேஜ் நெட்வொர்க்கு இது இருந்தாலே போதும். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க, நெட்வொர்க்கை பெருசாக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் இந்த 2 விஷயத்துக்கு செலவு பண்ண சொல்கிறீங்க. நீங்கள் வந்து வண்டி வாங்கி வாடகைக்கு விட தேவையில்லை, வீடு வாங்கி விட தேவையில்லை, இந்த மாதிரி யூடியூப்பில் போயிட்டு நம்ம தெரியாத விஷயங்களை முயற்சி பண்ண தேவையில்லை. கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் சனி நேரங்களில் இல்லை மாலை நேரங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஏதாவது எக்ஸிபிஷன் போய் பார்க்கலாம், தொழில்கள் ஏதாவது இருக்குன்னா கற்றுக்கலாம், இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன். பண்ணணும். இது சரி, ஆரம்பத்தில் இதில் கூடுதல் உழைப்பு போடுற மாதிரி தான் இருக்கும். நானே அப்படி தான் வந்தேன். நான் வேலையில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சைடில் உட்காந்துட்டு எனக்கு வந்து ஒரு தொழிலை வந்து நான் அமைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சைட்லேயே உட்காந்துட்டு அந்த தொழிலை எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னுடைய சாட்டர்டே சண்டேல உட்காந்துட்டு இப்படி தான் என் தொழில் நடக்கணும், இப்படி தான் அதோட ஃப்ளோ நடக்கணும் அப்படிங்கிறத வடிவமைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் ரன் பண்ணிட்டு அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் என் தொழிலை விட்டுட்டு நான் முழுமையாக அங்கே வரேன். ஓகே, ஸோ அந்த டெக்னிக் தான் நான் மக்களுக்கு சொல்லித்தரேன். நமக்கு எனக்கு இன்னொரு கேள்வி வருது, நம்ம மக்கள் எதுக்கெல்லாம் கட்டாயம் செலவு பண்ணணும்? அவங்க கட்டாயம் வந்து எதுக்கு செலவு பண்ணணும்னா அவங்களோட உடல்நலனுக்கு கட்டாயம் செலவு பண்ணணும். ஜிம்முக்கு போகணும், ஸ்விம்மிங்க்கு போகணும், டென்னிஸ், இந்த மாதிரி உடலை உழைச்சி ஏதாவது செய்யணும்னா கட்டாயம் சொல்லணும். மனநலன், மனநலங்கும் போது குடும்பத்துடன் இருக்கணும்னா அங்கே குடும்பத்துடன் இருக்கிறதுக்காக செலவு பண்ணுறது, நமக்கு பிடிச்ச நபர்களோட நேரம் செலவிடுறதுக்கு அந்த மாதிரி செய்யலாம். ஆமாம், மனநலனில் எல்லாமே வந்துடும். நான் ஒரு உதாரணத்துக்காக இது சொல்கிறேன். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர், உலகத்தை தெரிஞ்சு கொள்வதற்காக நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். உலகம் தெரிஞ்சுக்க செலவு. வெளிநாடுலாம் போயிட்டு ஒரு வாட்டி வந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை வரும். எப்படினாலும் இந்த உலகத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஸோ எக்ஸ்போஷருக்கு கண்டிப்பாக செலவு பண்ணணும். நெட்வொர்க்குக்கு கண்டிப்பாக செலவு பண்ணணும். மனிதர்கள் இல்லாமல் உங்களால் இங்கே எந்த ஒரு வேல்யூயும் கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் எவ்வளோ அதிகமாக தெரிந்து வைத்துக் கொள்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து பெரிய அளவில் பணக்காரர் ஆவீங்க. பணக்காரர் ஆகாட்டாலும் அந்த நிலைக்கு நீங்கள் உயர்ந்துடலாம். ஓகே, இதில் நான் இன்னொன்று சேர்த்துக்கலாமா? உங்களோட டேலண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு, உங்களுக்கு உங்கள் துறை சார்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாமா? அது ஆமாம், அப்ஸ்கேலுக்கு கண்டிப்பாக செலவு பண்ணியே ஆகணும். நம்மளை உயர்த்தி கொள்ள தான் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு போக முடியும். ஒரு லெவலுக்கு மேலே நம்மளை உயர்த்தி கொள்ள முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி நமக்கு தேவையான ஆட்கள், நாம சொன்னா சில விஷயங்களை செய்யக்கூடிய ஆட்கள், அது வந்து ஒரு பார்ட்னரா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஊழியர்களா இருக்கலாம். இப்படி ஒரு கட்டமைப்பை நீங்க உருவாக்கணும். இப்படியான நம்ம பிரெயின்ஸ் உங்களை சுத்தி இருக்கும் போதுதான் நீங்க வந்து மேல மேல போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா தேங்கிடுவீங்க. ஸோ வெற்றிக்கு குறுக்கு வழி கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை சரியா எந்த இடத்துல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பணம் மட்டும் கிடையாது, நம்மளோட நேரம், அது எல்லாத்தையுமே எங்கே கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை ஒட்டி தான் நம்மளோட வளர்ச்சி எவ்வளோ வேகமாகவும் எவ்வளோ அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது. அதை தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் இன்டர்நெட்டில் இருக்குது. அதை எது சரி எது தப்பு அப்படிங்கிற பகுப்பாய்வு செஞ்சு நாங்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத எங்ககிட்ட நீங்கள் சொன்னால் தான் எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து வெற்றிக்கு வந்து குறுக்கு வழி இல்லை அப்படின்னீங்க. வெற்றிக்கு வந்து நேர் வழியும் கிடையாது, ஒன்லி நீண்ட வழி தான் உண்டு. ஸோ அதையும் வந்து நேர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.